இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வீட்டில் வந்துட்டு தனியா இருக்கீங்க, உங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்குது, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி, ஃபோன் எடுத்து எதனாச்சும் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ள போறீங்க. இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நபர் வந்துட்டு ரொம்பவே குழந்தைத்தனமா இந்த மீட்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அவரோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிருது. அடுத்தடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லா வீடியோவுமே எடுத்து பார்க்குறீங்க. அடுத்து அவர் என்னென்ன மீட்லாம் வந்துட்டு சாப்பிட்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது. அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அவருடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவரோட வீடியோஸ்க்கு வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் நீங்கள் கூகுள் போயிட்டு அவரோட பேரை வந்துட்டு டைப் பண்ணுறீங்க. இப்படி அவரை பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஆசையில் செக் பண்ணி பார்த்தப்ப அவர் மனுஷங்களுடைய உடம்பு சாப்பிட்ருக்காரு, அதனால தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலைக்குமே போகுது, வைரல் ஆகுது. ஆனால் நான் சொல்கிற இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000s ஆரம்ப கட்டத்தில் இன்டர்நெட்டே இல்லாத அந்த சமயத்தில் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தோனேஷியாவிலுமே பயங்கரமாக பரவன ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நபருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமண்டோ. இந்த நபருடைய மொத்த லைஃப்பை பற்றியுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி சாதிச்ச ஒரு நபருடைய வரலாறு. இன்னொன்று, வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விஷயங்கள் பண்ணி அதனால பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய வரலாறு. ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லும். இன்னொரு கதை வந்துட்டு நம்ம எப்படி வாழக்கூடாது, அதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத சொல்லும். அதே மாதிரி தான் இவரோட லைஃப்பை வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மூலிமா நம்மளோட லைஃப்ல பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இவரோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான கொடூரங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஜனவரி 11, 2003 இந்தோனேஷியா. இங்க ரொம்ப மோசமான ஒரு வெதர் தான் இருந்தது. பயங்கரமா வெயில் அடிச்சிருக்கிறதுனால மக்கள் யாருமே வெளியிலே போல, முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறதை தவிர்த்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இந்த இந்தோனேஷியாக்குள்ள பெர்பலிங்கா அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. இங்க ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறை தோட்டத்தை பாக்குறாரு. அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை வந்துட்டு பறிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கு. இவருக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தோணி இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும் போது தான் புதுசா வச்சுட்டு போன ஒரு கல்லறை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க தோண்டி எடுத்த மாதிரி இருந்திருக்கு. புதுசா அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல ஒரு 16 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரீனா அப்படிங்கிற ஒரு பாட்டியை புதைச்சிட்டு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இப்படி நடந்த அடுத்த 16 மணி நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கல்லறை மொத்தமா பறிச்சு போட்டிருக்க, உள்ளார சடலத்தை காணும். இப்ப பார்த்த அந்த நபர் வந்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு சொல்ல ஊர் மக்கள் அத்தனை பேருமே அந்த கல்லறை தோட்டத்துக்கு வராங்க. வந்து பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. உடனடியாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த தகவல் கிடைச்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த கல்லறை தோட்டத்துக்கு வராங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தங்க வந்துட்டு காலையில புதைச்ச அந்த சடலத்தை தோண்டி எடுத்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கல்லறை தோட்டத்துல கீழே இருக்கக்கூடிய மண்ணை பாக்குறாங்க. அதில் இருக்கிற சில ட்ரேசஸ் பாக்குறாங்க. அதுல ஒரு நபருடைய காலடி தடம், அது மட்டும் இல்லாம இந்த சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போன மாதிரியான அச்சும் தெரியுது. மண்ணில் இருக்கக்கூடிய இந்த அச்சு வந்துட்டு எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த பொதுமக்கள் அத்தனை பேரும் போறாங்க. இப்படி போனப்ப இந்த அச்சு வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை கிட்ட போயிட்டு முடியுது. இப்ப அந்த குடிசைக்குள்ள போன உடனே ஒரு நபர் இருந்திருக்காரு. அந்த நபரை பார்த்து என்ன நடக்குது, நீதான் இதுக்கெல்லாம் காரணமானு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு இல்ல சார், நான் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, ஆனா இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த நபருடைய பேர் வந்துட்டு சுமண்டோ. இந்த கல்லறை தோண்டி சடலத்தை எடுத்துட்டு போறத நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் சுமண்டோ அப்படின்ற அந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதவுல ரத்தமா தெரிச்சிருக்கிறத அவங்க பாக்குறாங்க. உள்ளார நிறைய எலும்பு துண்டுகள்லாம் இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சுமண்டோ யார் அப்படிங்கறத பார்க்கலாம். சுமண்டோ மார்ச் 3, 1972
பெர்பலிங்கோ அப்படின்ற அந்த ஊர்ல வந்துட்டு பிறந்திருக்காரு. சுமண்டோ வீட்டுல மொத்தம் 5 குழந்தைங்க, அதுல மூத்தவர் தான் இவரு. இவருக்கு அடுத்து இவரோட குடும்பத்துல மொத்தம் 4 தம்பிங்க இருக்காங்க. அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப வசதியான குடும்பம். கஷ்டம் அப்படின்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு அங்க இருந்துச்சு. கேட்ட நேரத்துல கேட்ட பொருள் கிடைக்கும், பிடிச்ச ட்ரெஸ், சாப்பாடு அப்படின்னு சொல்லி எதுக்குமே பஞ்சம் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா சுமண்டோடைய அப்பாவுக்கிட்ட எக்கச்சக்கமான காசு இருந்தது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, நிறைய சொத்து இருந்தது. சுமண்டோ அப்புறம் அவங்களோட தம்பிங்க அத்தனை பேருமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் வந்துட்டு படிச்சாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சுமண்டோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு. ரொம்ப வந்துட்டு விசித்திரமா நடந்து பாரான். அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பிராங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுவாராம். கொஞ்சம் வினோதமா எல்லாத்துக்கிட்டையும் நடந்துகிட்டு இருந்தாலும் மார்க் எல்லாம் வந்துட்டு நல்லாவே எடுப்பாராம். அந்த சமயம் அவரோட வயசுக்கு அவரோட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீமன் 1 அப்படின்ற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல போயிட்டு சேரணும் அப்படிங்கிறது. இவர் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்காரு. ஆனா அதுல அவர் பாஸ் பண்ணாததுனால அந்த ஸ்கூல்ல இவருக்கு சீட்டு கிடைக்கல. மறுபடியும் இவர் 6th படிக்கும் போது செகண்ட் டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்காரு. அதுல வந்துட்டு இவர் பாஸ் பண்றாரு. அதனால அவர் நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இவருக்கு சீட்டு கிடைக்குது. இந்த ஸ்கூல் வந்துட்டு இவரோட வீட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. வழக்கமா அவர் வீட்ல இருந்துட்டு ஸ்கூலுக்கு போவாரு. ஸ்கூல் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அவரோட வீட்ல இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் வந்துட்டு மேய்ப்பாராம். அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்ந்துட்டு இருந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரிலீஜியஸான ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை அது சார்ந்த மத்த எல்லா நம்பிக்கையுமே இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதே மாதிரி சுமண்டோடைய கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அங்க பப்பட் ஷோலாம் வந்துட்டு நடத்துவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நாடகம் மாதிரி நடத்துவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தோட என்டர்டைன்மெண்ட். அதனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வாரம் அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த அந்த ஷோ போயிட்டு பார்ப்பாங்களாம். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் சுமண்டாவுடைய அப்பாவுக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ் வருது. இந்த லாஸ்ல பினான்சியலா அவங்க வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய காசை வந்துட்டு இழக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்களுக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முறையா கஷ்டகாலம் ஆரம்பிக்குது. எந்த லெவலுக்கு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கான அந்த நஷ்டத்தை வந்துட்டு கழிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒண்ணு விற்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய நிலங்களை விற்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில இவங்களோட வீட்டையுமே வித்தாங்க. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பர்னிச்சர்லாம் கூட விற்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது. பெரிய வீட்டுல இருந்து இவங்க சின்னதா ஒரு வாடகை வீட்டுக்கு போறாங்க. இவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால ஒழுங்கா ஃபீஸ் கட்ட முடியாம இந்த 5 பேரையுமே ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. எப்போ இவங்களுக்கு அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே போச்சோ அப்பையில இருந்து இந்த அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட குழந்தைங்களை அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறது இல்லை. வாழ்க்கையில அவங்களுக்கு பட்ட அடினால இவ்வளோ இழந்துட்டதுனால ஒரு மன விரத்திலே வந்துட்டு இருந்தாங்க. இவங்க 5 பேர்த்தையுமே ஒழுங்கா பாத்துக்க கிடையாது. எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டு எப்போ போற மூஞ்ச காட்டிக்கிட்டுமே இருப்பாங்க. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த ரூரல் பிளேஸ்ல எக்கச்சக்கமான ட்ரெடிஷ்னல் பிலீஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் இங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களாம். அதுலயும் சில பேர் மன ரீதியா வந்துட்டு பாதிக்கப்பட்டு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டாலும் அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், ஹாஸ்பிட்டலை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தாட்டுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா ஒன்று நடந்துருச்சு, அவங்களுக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவங்க நம்புவாங்களாம். இதுக்காக அங்க இருக்கக்கூடிய சாமியார் கிட்ட போறது, அவங்க கிட்ட போயிட்டு இந்த கட்டை வைக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சில மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருந்ததுனால சுமண்டோ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத அவங்க கண்டுக்காமலே விட்டுறாங்க. நிறைய பணம் இருக்கிறப்ப அவருக்கு வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பண்ணி அவர் பார்த்துக்கிட்டதுனால அந்த சமயத்துல யாருக்குமே இது பெரிய விஷயமா தெரியல. ஆனா காசு இல்லாத சமயத்துல சுமண்டோ வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே பிடிக்காம போகுது. அவங்க அம்மாவுக்கே சுமண்டோ வந்துட்டு மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுமே அவங்க பெருசா அதை கண்டுக்காமலே வர்றாங்க. இந்த சமயத்துல சுமண்டோவை சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட யாருமே கிடையாது. சொல்லப்போனா எந்த விதமான பாசமே இல்லாம தான் வந்துட்டு இவர் வளர்றாரு. சுமண்டோ வந்துட்டு தனிமையில் இருக்காரு. அதனால அவருக்கு ரொம்பவே மன அழுத்தமா இருக்கு. நாளாக இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகுது. அவர் ரொம்ப விசித்திரமா மாற ஆரம்பிக்கிறாரு. சுமண்டோ மொத்தமா ஆளை மாறி போறாரு. எந்த லெவலுக்கு மாறி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசமா யாராச்சும் அவர்கிட்ட பேச வந்தா கூட அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாரு. அவங்க கிட்ட பயங்கரமா கத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சுமண்டோ வந்துட்டு அவருடைய அடல்ட் ஏஜுக்கு வராரு. அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல சுட்ரியா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க கிட்ட போயிட்டு இவரு பேசி இருக்காரு, அவங்களும் பேசி இருக்காங்க. 2 பேருமே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நாளடைவில் இது வந்துட்டு காதலா மாறுது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு நிறைய பாசம் கிடைக்குது. இத்தனை நாளா பாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இருந்த இவரோட வாழ்க்கையில வந்துட்டு
இவங்க கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பாசம் வந்துட்டு ரொம்ப புதுசா இருந்திருக்கு. சுமண்டோ மொத்தமா தனிமையில இருந்து வந்து இவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருத்துக்கும் அடுத்த கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமும் ஆயிடுது. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவருடைய பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா மாறுது. எந்த அளவுக்கு இவருக்கு அவரோட ஒய்ஃபை வந்துட்டு பிடிச்சிருந்ததோ அதே அளவுக்கு அவங்க ஒய்ஃபை வந்துட்டு இவர் வெறுக்க ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாத சுற்றியா வந்துட்டு இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் 1993ல சுமண்டோ வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டுஜன். இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து டிடி அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இவர் முதல் கல்யாணத்துல மட்டும் இல்ல, 2வது கல்யாணத்திலுமே ஒழுங்கா இல்ல. 2வது கல்யாணத்திலுமே அவங்க ஒய்ஃபை போட்டு இவர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்கள மட்டும் அடிக்கிறது இல்லாம அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தையும் போட்டு பயங்கரமா அடிப்பானா. பாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமண்டோ வீட்டுல இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சடனா ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிட்டு பல நாள் வீட்டுக்கே வராம இருந்துருவாராம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வருவாராம். கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் குழந்தையெல்லாம் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர மாட்டாராம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரொட்டீனாவே வச்சிருந்திருக்காரு. இப்படி இருந்த இந்த சமயத்துல அவங்களோட 2வது ஒய்ஃபும் இதுக்கு மேல இவரு கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ சுமண்டோ வந்துட்டு மறுபடியுமே தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கிறப்பதான் 2003ோட ஸ்டார்டிங்ல சுமண்டோ அவருடைய ஊரான பர்பலிக்கே திருப்பி வராரு. அவருக்கு அங்க சின்னதா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தனியா வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ சுமண்டோக்கு வந்துட்டு வருமானம் இல்ல, சாப்பிட்றதுக்கு வந்துட்டு காசு இல்ல. இவருக்கு அந்த சமயத்துல மீட் சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சில கொடூரமான எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. எவ்வளவு நாள் தான் நம்ம ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா மனுஷங்கறி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 11 அந்த கிராமத்துல வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னா 81 வயசான பாட்டியான ரீனா அப்படின்றவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்களோட இறுதி சடங்கு இங்க நடக்கிறதா வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு அந்த இறுதி சடங்குல போயிட்டு கலந்துக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் அந்த ஊருக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த சுமண்டோக்கும் தெரியும். மொத்த ஊருமே ஒண்ணு கூடி அந்த பாட்டிக்கு வந்துட்டு இறுதி சடங்கு பண்ணிட்டு அதே இடத்துல புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இப்படி புதைச்சிட்டு போன 16 மணி நேரத்துல அந்த சடலம் வந்துட்டு தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுமண்டோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த கல்லறையெல்லாம் உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டியுடைய சடலத்தை எடுத்து பேக் உள்ள வச்சு அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போயிருக்கான். இப்படி எடுத்துட்டு போன இவன் ரீனாவுடைய மொத்த உடம்பையுமே வந்துட்டு வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு போற அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் இவனோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் கூட அந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்திருக்காங்க. இப்படி வந்து பொதுமக்கள் சில பேர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. பார்த்தப்ப நிறைய எலும்பு துண்டுகள்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே மனுஷனுடைய எலும்பு துண்டு. இதனால பொதுமக்கள் எல்லாருமே அந்த பாட்டியை தான் இந்த மாதிரி வெட்டி சமைச்சிருக்கிறான், அந்த பாட்டியோட எலும்புக தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஏன்னா தர ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க எலும்பு வந்துட்டு செதறி போய் கிடக்குது. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, வீட்டு கதவு திறந்த உடனே கதவு பின்னாடி ஃபுல்லா ரத்தம், சுத்தியுமே வந்துட்டு தரையில எலும்புங்களா இருக்கு. இதை பாக்குற அந்த மக்களுக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கும். அதுவும் ரீனா அப்படின்ற அந்த பாட்டியோட சொந்தக்காரங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. சுமண்டோடைய கையில வந்துட்டு விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுமண்டோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுமண்டோ கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கு அவன் சொன்ன அந்த பதிலை கேட்ட மொத்த நாடுமே வந்துட்டு உறைஞ்சு போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கிட்ட போயிட்டு மனுஷனோட கறி வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு சுமண்டோ வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நாயோட கறி இல்ல எலியோட கறி கூட இதோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுலயும் பூனையுடைய கறி கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டு அங்க இருந்தவங்க அத்தனை பேருமே இவன் இன்னும் எது சாப்பிட்டிருக்கான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இதுல மண்ணுக்குள்ள புதைச்ச ஒரு சடலத்தை வந்துட்டு மறுபடியும் தோண்டி எடுத்து இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் ரொம்ப பெரிய குற்றம். ஆனா அதுலயும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோண்டி எடுத்த அந்த சடலத்தை வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்டிருக்கான். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை யாருனாலுமே வந்துட்டு ஏத்துக்க முடியல. போலீஸ் ஆபீசர் சுமண்டோ கிட்ட எதனால் நீ மனுஷங்கறியை சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு பசிச்சது அதனாலதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். மேற்கொண்டு துருவி விசாரிச்ச அந்த சமயத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில உண்மைகள் தெரிய வருது. அவங்கிட்ட பேச்சு கொடுத்த அந்த சமயத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய உடல்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆன்மீக ரீதியா நிறைய பவர்லாம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி நம்ம மனுஷங்கறி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்போம், நம்மளுக்கு அழிவுன்ற ஒண்ணு இருக்காது, அவ்வளவு சக்திகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருந்திருக்கான். சுமண்டோ இந்த மாதிரியான
விஷயங்கள் பேசினது கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இவன் நார்மலா இருக்கானா இல்ல மன ரீதியாக அவனுக்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி போலீஸ் சுமன்டோ கிட்ட விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல டஸ்லிம் அப்படின்ற ஒரு நபரை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். மொத்தத்தில் அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சூனியம் வச்சிருக்காங்க, நான் அதை எடுத்து விடுறேன், சில பூஜைகள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நீங்க பெரிய அளவுல பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நபருக்கு வந்துட்டு ஜாதகம் பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும், சாமிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்கிட்ட தான் அந்த ஊர்ல இருக்கவங்க கேட்பாங்களாம். இப்ப சுமன்டோ வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட தான் நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன், இவர் மூலியமா எனக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிய வந்திருக்கு, இவர் தான் என்கிட்ட 7 மனுஷ உடல்களை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா 7 பேர்த்தோடைய மனுஷங்கறியை நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா இறந்து போனவங்களை கூட உயிரோட கொண்டு வர சக்தி உனக்கு வந்துடும். இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு பவர் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னா 21 இருந்து 40 பேர்த்தோடைய சடல் தண்ணி சாப்பிட்ட அப்படின்னா உன்னை இந்த உலகத்துல அழிக்கிறதுக்கு ஆளே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் சுமன்டோ கூட பேசினப்ப அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 21 பேர் 40 பேர்லாம் சாப்பிடணுன்ற ஆசை இல்லை, வெறும் 7 பேர்த்த மட்டும் நம்ம சாப்பிட்டு அந்த பவர் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் சுமன்டோவுடைய வீடு சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செக் பண்ணப்ப வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ள பல எலும்புகள் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இந்த எல்லா எலும்புகளும் எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல இவங்களுக்கு கிடைச்ச சில எலும்புகள் மட்டும்தான் ரீனாவோடது அப்படின்னு தெரியுது. மீதி இருக்கக்கூடிய எலும்புங்க வந்துட்டு ரீனாவோடது கிடையாது, அது மொத்த மனுஷங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுமன்டோட வீட்டை சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவரோட வீட்டுக்குள்ள வயசான ஒரு நபருடைய ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ட்ரெஸ் யாரோடையது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை ஊருக்குள்ள கொண்டு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே காட்டுறாங்க. இப்படி காட்டினப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த ஊர்ல வைத்தியம் பாக்குற ஒரு தாத்தா தான் போட்டிருப்பாரு, ஆனா சமீப காலமா அவரை காணோம், எங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த தாத்தாவை இவன் தான் கொலை பண்ணி சாப்பிட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த சுமன்டோ வந்துட்டு அந்த தாத்தாவை கொலை பண்றதுக்கான எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த தாத்தாவை கொலை பண்ண மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. சொல்ல போனா வீட்டுல கிடைச்ச அந்த எலும்புகளோட தாத்தாவோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இது அந்த தாத்தாவோட எலும்புங்க கிடையாது அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்னால இவர் தான் இந்த கொலையை பண்ணார் அப்படின்றத நிரூபிக்க முடியல. இந்த கேஸ் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இந்த சுமன்டோ வந்துட்டு யாரையுமே கொலை பண்ண கிடையாது. சுமன்டோ யாரு அப்படின்னு சொல்லி அவரோட சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப சுமன்டோ வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவார் அப்படின்ற விஷயம் தெரியுது. இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த மூட நம்பிக்கை இது இன்னொரு பக்கம் இருக்க, இது எல்லாமே அவரோட மைண்டை போட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இந்தோனேஷியாவில் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலான பிலீஃப் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் யாராச்சும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போக மாட்டாங்களாம், அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான சில சடங்குகள் தான் செய்வாங்களாம். இவரை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்தின அந்த சமயத்துல நீதிபதி வந்துட்டு இவருக்கு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுபடி டாக்டர்ஸ் இவரை கூட்டு போயிட்டு இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவர் மன ரீதியா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபர் அப்படின்னும், இவருக்கு ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரியான ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னும், இவருக்கு சில சைக்கிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அது கூட அவரோட மூட நம்பிக்கையும் சேர்ந்ததுனால அது இந்த லெவலுக்கு மோசமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 22 சுமன்டோடைய லாயர் வந்துட்டு அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சுமன்டோ வந்து கம்ப்ளீட்டா பொறுப்பு இருக்க முடியாது. சொல்லப்போனா இவர் இந்த மாதிரி நடந்துகிட்ட அந்த சமயத்துல அவருடைய முழு சுயநினைவிலே இல்ல. இவருக்கு இருந்த அந்த மன ரீதியான பிரச்சனையில தான் இவர் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி வாதாடுறாரு. இந்த மாதிரி ஒரு நபரை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல போயிட்டு அந்த நபரை கொலை பண்ணி அந்த நபரை சாப்பிடுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கல. புதைச்சு வச்சிருந்த அந்த சடலத்தை தான் தோண்டி இவர் எடுத்திருக்காரு. சொல்ல போனா அந்த சடலத்துக்கு சொந்தக்காரரான அந்த நபருக்கும் இவருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விதமான முன்விரோதமும் இல்ல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவர் வேணும்னு இந்த மாதிரி பண்ண கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. இந்த சமயத்துல சுமன்டோ வந்துட்டு கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இன்னசென்ட், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் புதைச்சு வச்சிருந்த அந்த சடலத்தை தான் வந்துட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். நான் இல்லைனாலும் எப்படி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சடலத்தை நாளைக்கு புழு பூச்சிலாம் வந்துட்டு சாப்பிட தான் போகுது, அதான் நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கோர்ட்ல இருந்த அத்தனை பேருமே வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஜூலை 22, 2003 வந்துட்டு இந்த கேஸ்க்கான இறுதி தீர்ப்பை வந்துட்டு நீதிபதி சொல்றாரு.
இப்படி இவர் இந்த தீர்ப்பை சொல்ற அந்த சமயத்துல இவர் எந்த விதமான கொலையும் பண்ண கிடையாது, ஆனா மத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இவர் சேதப்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில சென்டென்ஸ் எல்லாம் சொல்றாரு. இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரியான ஸ்லாங்ல மென்ஷன் பண்றது ரீனா அப்படின்ற இறந்து போன அந்த பாட்டியை தான், அதாவது அந்த பாட்டியுடைய சடலத்தை. இதை கேட்ட இந்தோனேஷியா மக்கள் அத்தனை பேருமே வந்துட்டு கொந்தளிச்சு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்துட்டு உயிரோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு நாம என்ன மரியாதை தருவோமோ அதே மரியாதை தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சடலத்துக்குமே வந்துட்டு தரணும். ஆனா நீதிபதி வந்துட்டு இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணதுனால மொத்த ஊருமே வந்துட்டு நீதிபதிக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சொல்லப்போனா இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல எதிரில் இருந்த வக்கீல்கள் கூட அதான் சொன்னாங்க. மொத்தத்துல சுமண்டோ வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஜெயில் தண்டனை தந்தாங்க. முதல்ல இவருக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் எல்லாருமே பேசினதுக்கு அப்புறம் 1 வருஷத்தை குறைச்சு இவருக்கு 5 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணாங்க. இந்த கேஸ்ல மக்களுக்கு சில வருத்தமும் அதே சமயத்துல சில கோவங்களும் இருந்தது. சுமண்டோடைய வீட்டை சுத்தி ரீனாவுடைய எலும்பு துண்டுகள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர்த்தோட எலும்பு இருந்த மாதிரி போலீஸ் ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க. சுமண்டோடைய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரீனாவுடைய சடலத்தை எடுத்து அதை சமைச்சு சாப்பிட்டதுக்காக மட்டும்தான் தந்திருக்காங்க. அப்ப அங்க மீதி கிடைச்ச அந்த மனித உடல் எலும்புகள்லாம் வந்துட்டு யாருடையது? அவங்களை இந்த நபர் வந்துட்டு கொலை பண்ணி தானே சாப்பிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் வந்துட்டு எழுப்புறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வந்துட்டு இத்தனை சடலத்தை சாப்பிடணும், சாப்பிட்டா உனக்கு பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் குருவை போயிட்டு அரெஸ்ட் பண்ண வேணாம், இருந்தாலும் சுமண்டோவை பத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட போயிட்டு விசாரிச்சிருக்கலாம். ஏன் இதெல்லாம் நீங்க வந்துட்டு பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்புறாங்க. ஏன்னா இவர் சொல்ற அந்த ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ற அந்த நபரை வந்துட்டு இவரை மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை பேர்த்த பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. இப்ப அந்த நபரை நாம அப்படியே சும்மா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பல பேர் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் சுமண்டோ வந்து பாத்தீங்கன்னா முழுசா 5 வருஷம் ஜெயில இருக்க கிடையாது. ஜெயிலுக்கு போன உடனே அவர் ரொம்பவே மனம் திருந்துறாரு. ரொம்ப நல்ல விதமா எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு. எல்லாருக்குமே சமைச்சு தரது அது இதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே இழுத்து போட்டு ரொம்பவே காமான ஒரு பர்சனா மாறுறாரு. இப்ப இந்த விஷயத்தை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் கோர்ட் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவர் மறுபடியுமே மக்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியானவர்னு யோசிக்கிறாங்க. இதனால இவரை 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்ச உடனே சரி இதோட போதும் அப்படின்ற மாதிரி வெளியில அனுப்பிடுறாங்க ரிலீஸ் பண்ணி. இப்படி இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சடலத்தை வந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம். அந்த சடலத்துக்கு சொந்தக்காரவங்க அத்தனை பேருமே எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம ரொம்ப கொடூரமான ஒரு நபரா இருந்திருக்கோம், இதுக்கு மேல நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இது வரைக்கும் இருந்தது எல்லாமே போகட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அவருடைய சொந்த ஊரான பர்பலிக்காவுக்கே போறாரு. அங்க இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல போயிட்டு இவர் ஜாயின் பண்றாரு. அங்க இவர் டீச்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஸ்டாஃபும் கிடையாது. அங்கே இருந்து உண்மையான ரிலீஜனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்பவே அமைதியான ஒரு மனநிலைக்கு போறாரு. அங்க இருக்கிற அந்த ஸ்கூலை வந்துட்டு கிளீன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க சொல்லித்தர அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அங்கேயே இருக்காரு. இங்க அவருக்கு உண்மையாலுமே ரொம்ப பெரிய மனமாற்றம் ஏற்படுது. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாரு, எல்லாருக்கிட்டையுமே நல்ல விதமா பேசுறாரு. அவரோட மைண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. சிரிக்கவே தெரியாது அவருக்கு. அப்பதான் வந்துட்டு சிரிப்புனா என்னன்னே தெரியுது. எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு ரிலீஜனை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம உண்மையா கடவுளை நேசிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் கத்துக்கிறாரு. இவர் இப்படி எல்லாத்துக்குமே நல்லது பண்ற இந்த விஷயங்களை பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே சரி இவர் உண்மையாலுமே திருந்திட்டாரு, நம்ம நினைச்ச மாதிரி இவர் அவ்வளோ பெரிய மிருகெல்லாம் வந்துட்டு கிடையாது, அவரோட பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு, அவருக்கு உண்மையான பாசம் காட்டுறதுக்கு இது வரைக்குமே ஆளே இருந்தது கிடையாது, இப்பதான் அவர் பாசத்தையே வந்துட்டு உணர்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவர் மேல வச்சிருந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வந்துட்டு இவர் மாத்துறாரு. இப்போ மக்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீனாவோட எலும்புகள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர்த்தோட எலும்புங்க இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த எலும்புகளோட போட்டோஸ் எதுவுமே வந்துட்டு வெளியிட கிடையாது. ரீனாவோட எலும்பும் சில மிருகங்களோட எலும்புகளை மட்டும்தான் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இதை வச்சு பாக்குறப்ப அந்த சமயத்துல பரபரப்பாக்கணும், இவர் மேல பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸே வேணும்னு எதனாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் மக்களுக்கு வருது. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா சுமண்டோ இருந்த அந்த ஜெயிலுடைய கார்டு ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தடவை சுமண்டோ கிட்ட போயிட்டு பேசினேன், இதனால் நீ மனுஷன் கறியெல்லாம் வந்துட்டு சாப்பிட்ற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு கோழி பூனை மாடு ஆடு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காசு தேவைப்படுது, மனுஷ உடல் வந்துட்டு செத்து சும்மா தானே புதைக்கிறாங்க, அதனாலதான் நான் எடுத்து சாப்பிட்டேன், அதுவும் போக மனித உடல் வந்துட்டு எந்த லெவலுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது, அதனாலதான் நான் வந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னதா அந்த கார்டு வந்துட்டு சொல்றாரு. பொதுமக்கள் எல்லாருமே இத்தனை நாள் இல்லாம எதுக்காக அவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு வந்து இவர் இதை சொல்லணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல சுமோண்டோ கிட்ட வந்துட்டு சில இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு இன்டர்வியூல சுமோண்டோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீனாவுடைய சடலத்தை எடுத்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம இதே மாதிரி 2 பேர்த்த நான் கொலை பண்ணி சாப்பிட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த 2 பேர்ல ஒரு நபர் வந்துட்டு என் கூடயே வேலை பார்த்த ஒரு நபர் தான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சுமோண்டோ சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவரு சொன்ன மாதிரியான மனுஷங்க வந்துட்டு உண்மையாலுமே அங்க இல்ல. அப்படி இருக்கிறப்ப யார் இவரு சாப்பிட்டிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமோண்டோ வந்துட்டு மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரியான சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதனால இல்லாத ஒரு நபரை வந்துட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம். அந்த இன்டர்வியூல அவருக்கு தோணுன அந்த இலூஷினேஷனை வந்துட்டு சொல்லி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதே சுமோண்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வேற யாருமே கொலை பண்ண கிடையாது, ரீனாவுடைய சடலத்தை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருப்பாரு. இதையுமே டாக்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு தோன்ற அந்த இலூஷனை வச்சு தான் அவங்க பேசுவாங்க. அப்ப சொன்னது உண்மையா இருக்கலாம், இல்ல இப்ப சொன்னது கூட உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் தீவிரமா தேடி பார்த்ததுல அந்த மாதிரி இவர் ஒருத்தங்களை கொலை பண்ணி சாப்பிட்ட மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு கிடைக்கல. கண்டிப்பா இது அவருடைய கற்பனையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரு திருந்தி வெளியில நல்ல விதமா இருக்காரு. அதனால ஆதாரம் கிடைக்கல அப்படின்ன உடனே இந்த கேஸை பெருசா எடுத்துக்காம க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போக போக மக்கள் எல்லாருமே சுமோண்டோவை நல்ல விதமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுமோண்டோ வந்துட்டு அவரோட லைஃப்ல அவர் பண்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதையும் வீடியோவா எடுத்து யூடியூப்ல போடுறாரு. இப்படி இவர் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டே இருக்க இவருக்கு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வராங்க. எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் முக்பங்க் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு பாப்புலரா பரவ ஆரம்பிச்சது. எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. அதே விஷயத்தை இவருமே வந்துட்டு பண்றாரு. இவர் லைஃப்ல நிறைய பார்த்ததுக்கு அப்புறமா மனசு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எப்பயுமே சிரிச்ச முகமா தான் இருப்பாராம். சிரிச்சுக்கிட்டே இவர் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் போக அவங்க லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் போயிட்டு இவர் ட்ரை பண்ணி அதை சாப்பிட்டு காட்டுவாரு. கிட்டத்தட்ட இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஃபுட் வீலாக்ஸ் மாதிரி. ஆனா இவருடைய பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இவரை கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் போட்டுட்டு இருக்க வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல சில பேர் வந்துட்டு உண்மையாலுமே இவர் வந்துட்டு மிருகத்தோட இறைச்சி தான் சாப்பிட்றாரா, ஒருவேளை மனுஷங்களை வெட்டி சாப்பிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சுமோண்டோ இது எதுவுமே கண்டுக்காம அவருக்கு கிடைச்ச அந்த 2வது வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணி ரொம்பவே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் சில போஸ்ட் எல்லாம் வந்துட்டு போடுவாரா, வாழ்க்கை வந்துட்டு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை கொடுக்கும், அதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இதை பார்க்குற மக்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சுமோண்டோடைய இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திச்சு. மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கக்கூடிய பல பேருக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. இவங்களுக்கு இந்த மாதிரி பேயெல்லாம் பிடிக்க கிடையாது, யாருமே பில்லி சூனியெல்லாம் வைக்க கிடையாது. இவங்களுக்கு உண்மையாலுமே மன ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கிருந்த ரூரல் மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே இவரோட கதை வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இந்த சுமோண்டோ ஸ்டோரி வந்துட்டு நம்மளுக்கு சில வாழ்க்கை பாடங்கள்லாம் வந்துட்டு கத்து தருது. சொல்லப்போனா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த கேஸே வந்துட்டு எடுத்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான பேட்டர்ன்ல இருக்காது. வழக்கமாக ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்ற ரீசன்ஸ் வந்துட்டு நம்ம கடைசியில் சொல்லுவோம். அந்த கேஸ் மூலிமா நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்க கூடாது அப்படின்றதையுமே நமக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொலை நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேஸ் கிடையாது. ஏன்னா இந்த கேஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் வந்துட்டு இழுத்துட்டு போனார், இவர் தான் குற்றவாளி அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலேயும் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், செகண்ட் சான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது இந்த கேஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நிறைய தப்புகள் வந்துட்டு பண்ணியிருப்போம். ஒரு கட்டத்தில் நம்ம பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்றதையும் ரியலைஸ் பண்ணுவோம். சில பேருக்கு சில தண்டனைகள் கிடைச்சிருக்கும். முன்னாடி நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுனால அதுக்கான விளைவுகளை வந்துட்டு நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த செகண்ட் சான்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், எப்படி நம்ம வாழ்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மீதி வாழ்க்கை இருக்கும். சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்போம். அந்த விஷயத்தை இதுல இருந்து கத்துக்கலாம். ரெண்டாவது, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். கடவுள் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு சில நபர்களுடைய வழிகாட்டுதல்னால அது தேவையில்லாத மூட நம்பிக்கை ஆகுது. இதனால அடுத்தவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மளையுமே நம்ம வந்துட்டு கஷ்டப்படுத்திக்கிறோம். நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, இது வந்து இந்தோனேஷியால மட்டும் கிடையாது, இங்கேயுமே இந்தியாவிலுமே நான் வந்துட்டு சொல்றேன், நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களோட மென்டல் பிரஷர் அப்படின்றது கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, யார்கிட்டயுமே
யார்கிட்டயுமே பேசுறதில்ல, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், வினோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போயிட்டு பயங்கரமா அடிக்கிறது, அவங்கள தனி ரூம்ல பூட்டி வைக்கிறது, அவங்களுக்கு வேற மாதிரியான சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவங்க மென்டலி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அஃபெக்ட் தான் ஆவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை ப்ராப்பரா கைட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். சொல்ல போனா இவரே வந்துட்டு இவ்வளவு மாறி இருக்காரு. இங்க சில பேர் வந்துட்டு கொஞ்சம் தான் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருப்பாங்க, அதுக்கே அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன ஒருத்தங்களுடைய சடலத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. அப்படின்றப்ப முறையா கவுன்சிலிங் பண்றப்ப எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால சேஞ்ச் ஆக முடியுது அப்படின்னு பாத்துக்காங்க. இது நான் அவர் கேஸ்ல மட்டும் சொல்ல கிடையாது. இன்னும் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருப்பாங்க, பெரிய ஒரு இழப்பு வந்துட்டு சந்திச்சிருப்பாங்க, அதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதே விஷயத்துக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வலைக்குள்ள இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் முதல்ல முடிவு எடுக்கணும். எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில வரும்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஏதோ ஒரு தண்டனை நம்ம கொடுக்குறோம், அவர் வந்துட்டு உள்ளே இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை ஜெயிலில் வச்சு அவருக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் வெளியில் வரப்போ திருந்துற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து இவர் மொத்தமாக வெளில வர மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சொசைட்டி எல்லாருக்குமே தந்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே எல்லாருமே சேஞ்ச் ஆவாங்க. ஆனால் நான் இதில் இன்னும் சில விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தப்புலாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தவங்களோட லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டா அழிக்கிறது, அவங்களோட கனவுகள் எல்லாத்தையுமே அழிச்சு அவங்கள கொலை பண்றது, ஒண்ணுமே அறியாத குழந்தைங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கான தண்டனை தான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்த இவரோட கேஸ் வந்துட்டு இதில் இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். அவர் மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுருக்காரு. அவரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி சொசைட்டி கூட வாழ விடலாம். ஆனா சில மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான மனநிலையிலே எப்படி மத்தவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுக்கலாம், அவங்களோட ஆதாயத்துக்காக மத்தவங்களை எப்படி சாகடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ஒத்து வராது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.